என் இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அக்குபஞ்சர் சிகிச்சையாளர் ஆஷிக் பேசுகிறேன். இன்றைக்கி நோன்பு நம்ம வைக்கிறது கொண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். இந்த தகவல்களை முழுமையாக நீங்கள் கேளுங்க. அது கேட்குறது கொண்டு தான் நம்மளுக்கு புரியும். நோன்பு வைக்கிறது கொண்டு நம்மளுக்கு இவ்வளோ ஆரோக்கியம் கிடைக்குதா, இவ்வளோ நோய்களிலிருந்து நம்மளுக்கு தீர்வு கிடைக்குதா அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் நோன்பு வைக்கக்கூடியவங்களாக தான் இருக்கும். ஏன்னா நோன்பு வைக்கிறது கொண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நோன்பு வைக்கிறது கொண்டு இவ்வளோ நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத விளங்கினால தான் இன்றைக்கி நம்ம பரவலாக இவ்வளோ மக்கள் நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு நன்மை கிடைக்குதோ, சரியான முறையில் நம்ம நோன்பு வச்சா நமக்கு கிடைக்க வேண்டிய ஆரோக்கியமும் முழுமையாக கிடைக்கும். ஏன்னா இறைவன் நமக்கு கொடுக்குற விஷயங்களில் நம்மளுக்கு இந்த உலகத்திலையும் அதை கொண்டு நன்மைகள் கிடைக்கும், நாளைக்கு மறுமையிலையும் நன்மை கிடைக்கும். எப்படி ஜக்காத் கொடுக்கறது கொண்டு நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்குதோ, அதே போது நம்மளுடைய பொருளும் சுத்தமாகுது இல்லையா, அதே மாதிரி தான் நோன்பு வைக்கிறது கொண்டு நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்குது. அதே மாதிரி நம்மளுடைய உடல் சுத்தமாகுது, நம்மளுடைய மனம் சுத்தமாகுது, நம்மளுடைய ஆன்மா சுத்தமாகுது. எப்படி நம்ம நோன்பு வைக்கும்போது நம்மளுடைய பாவங்கள் கழிக்கப்படுதோ, அதே போல் நோன்பு வைக்கிறது கொண்டு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய கழிவுகளும் கழிக்கப்படுது. நோன்பு வைக்கிறது இருக்குது நமக்கு பல நோய்களுக்கு மருந்தாக இருக்குது. இந்த நோன்பு நம்ம சரியான முறையில் நோன்பு வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து கிடைக்க வேண்டிய ஆரோக்கியம் நம்மளுக்கு முழுசாகவே கிடைக்கும். இன்றைக்கி இயற்கை மருத்துவங்கள்லேயும் ஆயுர்வேத மருத்துவங்கள்லேயும் ட்ரை ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி நோன்பு வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ட்ரை ஃபாஸ்டிங்கிறது ஒரு சிகிச்சை முறையாகவே இருக்குது. பல நோய்களுக்கு அந்த சிகிச்சை முறையை கொடுத்து பல நோய்களிலிருந்து குணமாகறாங்க மக்கள். சொல்லப்போனால் ஆராய்ச்சிகளில் கேன்சர் நோய் முதல் கொண்டு இந்த மாதிரியான ஃபாஸ்டிங் வைக்கிறது மூலயமா சரியாகுது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. நம்மளுக்கு இயற்கையாகவே இந்த நோன்பு நம்மளுக்கு கொடுத்துருக்கான். நோய்கள்லேருந்து நம்ம விடுபடுறதுக்கும், பாவங்கள்லேருந்து விடுபடுறதுக்கும், நன்மைகள் அடைஞ்சிக்கிறதுக்கும் சரியான முறையில் நோன்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப சுருக்கமாக நோன்பு வைக்கிறதுனால நம்ம உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி ரொம்ப சுருக்கமாக பார்த்துக்கலாம். நோன்பு வைக்கிறது மூலயமா நம்ம உடலில் நம்மளுடைய உணவுகள் எல்லாமே செரிமானமானதுக்கு பிறகு உடல் இயங்குறதுக்கு எனர்ஜி வேணும் இல்லையா, உடல் இயங்குவதற்கான சக்தி உடல் கல்லீரலில் இருந்து எடுத்துக்கும். அதாவது கல்லீரலில் சேமிக்கப்பட்டு இருக்கிற கிளைக்கோஜனுங்கிற விஷயம் மறுபடியும் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி அது நம்மளுக்கு உடலுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி வரும். அதில் கிடைக்கக்கூடிய சக்தியை கொண்டு உடல் இயங்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய கொழுப்புகள் கரைக்கப்பட்டு அதுவும் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி வரும். இப்படி நடக்கும்போது உடலில் செல்களில் இருக்கக்கூடிய பல கழிவுகள் அழிக்கப்படுது. செல்களில் தேங்கி இருக்கக்கூடிய பல கழிவுகள் உடலால் வெளியேற்றப்படுது. இயற்கை மருத்துவத்தின் கூற்றுப்படி பார்த்திங்கன்னா கழிவுடைய தேக்கம் தான் நோய் அப்படிங்கிறது இயற்கை மருத்துவத்துடைய கூற்று. இப்போது கழிவுகள் வெளியேறது தான் ஆரோக்கியம். ஆக நம்ம இந்த நோன்பு வைக்கிறது மூலியமாக இந்த கழிவுகள் உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவுகளும் வெளியேறக்கூடியதாக இருக்குது, உடல் ஆரோக்கியம் பெறக்கூடியதாக இருக்குது. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே நோன்பை சரியான முறையில் வைக்கணும். நம்ம பெரும்பாலானவங்க நோன்பை சரியான முறையில் வைக்கிறதில்ல. அதனால தான் அதிலேருந்து கிடைக்க வேண்டிய பலன்கள் நம்மளுக்கு சரியாக கிடைக்கிறதில்ல. பொதுவாகவே நம்ம பார்த்தோம்னா நோன்பு வச்சுருக்க காலத்தில் மனதளவில் பலகீனமாயிரும். அதாவது நம்ம நோன்பு வச்சுருக்கோம் அப்படின்னு நம்மளே சிந்தித்து மனதளவில் பலகீனமாகறோம். அதனால் நம்மளுடைய வேலைகளில் நம்ம முன்ன பின்ன இருக்கிறோம். சோர்வாக இருக்கிற மாதிரி நம்மளுடைய சோர்வாக தான் செய்யும். சோர்வுங்கிறது உடல் ஓய்வு கேட்கும்போது சோர்வாக தான் செய்யும். அதனால் நம்மளுடைய எண்ணம் நோன்பு வச்சா பலகீனமாகும் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல நம்ம சரி செஞ்சுக்கணும். நோன்புல பொறுத்த வரைக்கும் தேவைக்கு அதிகமான உணவும் எடுத்துக்கக்கூடாது, தேவைக்கு அதிகமான நீரும் எடுத்துக்கக்கூடாது, தேவைக்கு அதிகமான ஓய்வும் எடுத்துக்கக்கூடாது. அதாவது ஓய்வு உடல் தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். ஆனால் எந்நேரமும் நம்ம நோன்பு வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி படுத்திருக்கிறதும் ரெஸ்ட்டில் இருக்கிறதும் அது முறையானதும் அல்ல.
நம்ம உடலுக்கு ஒத்துழைக்கணும். அதாவது உடல் கழிவை வெளியேற்றுறதுக்கு வந்துட்டு நம்ம ஒத்துழைக்கணும். அது எப்போது கழிவை சரியான முறையில் வெளியேற்றோம்னா, நோன்புடைய பலன் வந்துட்டு சரியாக நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, உடலில் இருக்கிற கழிவுகள் முழுசாக வெளியேறதுக்கு நம்ம உடலுக்கு ஒத்துழைக்கணும். தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டு சஹரில் தேவைக்கு அதிகமாக உணவு எடுத்துக்கிறது, நீர் எடுத்துக்கிறது, ஸோ இதெல்லாம் கொண்டு இந்த கழிவுகள் வெளியேற்றம் வந்துட்டு சரியான முறையில் நடக்காது. அதே மாதிரி இஃப்தியாரில் நோன்பு திறக்கிறோம் இல்லையா, அப்போது வந்துட்டு நம்ம வந்துட்டு தேவையானது அளவு மட்டும் உணவு எடுத்துக்கிறது தான் சிறந்தது. போனால் நம்ம எந்த அளவுக்கு இஃப்தியார் நேரங்களில் உணவு எடுத்துக்கிறோன்னா, தொழுகையில் போய் நிற்க முடியாத அளவுக்கு எடுத்துக்கிறோம். தொழுகையில் நின்னாலே உடல் வந்துட்டு சோர்வடைகிற அளவுக்கும், சுஜூதில் போனால் வந்துட்டு நம்ம சாப்பிட்ட உணவு வெளியே கூட வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இஃப்தியாரில் உணவுகள் எடுத்துக்கிறோம். அது அப்படி எடுக்கிறதுனால உடலுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு சிரமத்தை தான் கொடுக்குறோம். அதை கொண்டு உடல் ஆரோக்கியம் கிடைக்காது, அதை கொண்டு உடல் சிரமம் தான் படும். அதனால் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி எடுக்காமல் சரியான முறையில் செய்யணும். அது சரியான முறை என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நோன்பு திறக்கும்போது முதல்ல பொறுமையும் நிதானமாக இருக்கணும். கொண்டு இறைவன் நம்மளுக்கு பொறுமையை ரொம்ப முக்கியமாக கற்றுக் கொடுக்குறான். நம்ம மற்ற நேரங்களில் இல்லாத பொறுமை நம்மளுக்கு நோன்பு வைக்கும்போது கிடைக்கும். அதே மாதிரி மற்ற நேரங்களில் இல்லாத கோபமும் இந்த மாதிரி விஷயங்களும் வெளியே வரும். அந்த மனக்கழிவுகளும் நோன்பு வைக்கிறது கொண்டு வெளியேறும். ஆனால் பொறுமையும் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நோன்புலேருந்து கற்றுக்க வேண்டியது. அதனால் நோன்பு திறக்கும் போது முதல்ல துவா நம்ம செய்வோம் இல்லையா, துவா செய்கிறவங்க செஞ்சுட்டு முதல்ல அமைதியான முறையில் இருக்கணும். அமைதியான முறையில் மன அமைதியோடு நோன்பு திறக்கணும். நோன்பு திறக்கும்போது முதல்ல பேரிச்சை பழத்தை கொண்டு தான் நம்ம நோன்பு திறப்போம். பேரிச்சை பழத்தை கொண்டு நோன்பு திறந்துட்டு தேவையான அளவு தண்ணி குடிக்கணும். அதாவது தண்ணியோட ஒரு மெடர் குடிக்கிறோம் அப்படின்னா, ஒரு மெடர் குடித்து ஒரு 2 நொடி வாயில், ஒரு 2 செகண்ட் வாயில் வச்சுட்டு எல்லா இடத்துலையும் தண்ணீர் படுற மாதிரி வாயில் கொப்பளித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை விழுங்குங்க. அந்த மாதிரி தண்ணி விழுங்கும்போது உங்களுடைய தாகமும் அடங்கும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதுன்னு தெரியும். இல்லை அப்படின்னா நம்ம வாட்டுக்கு தண்ணி அவசரமாக குடிப்போம். நோன்பு திறக்கிற நேரத்தில் பெரும்பாலும் வேலை அதிகமாக செஞ்சவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு குடம் தண்ணி கிடச்சா அப்படியே குடிச்சிடலான்னு தோணும். ஒரு கேன் தண்ணி அப்படியே கவுத்தி குடிச்சிடலான்னு தோணும். ஆனால் அவ்வளோ தண்ணி தேவைப்படாது. அது நம்மளுடைய எண்ணம் தான். நீங்கள் முதல்ல வந்துட்டு ஒரு சிப்பு வாயில் குடிக்கிறோம், ஒரு 2 செகண்ட் வச்சு எல்லா இடத்துலையும் பட வச்சு வாயை கொப்பளித்து கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கணும் அப்படின்னா தாகமும் அடங்கும், எவ்வளோ தண்ணி தேவைப்படுங்கிறதும் தெரியும். அந்த அளவுக்கு தண்ணியை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு கஞ்சி வச்சு நம்ம நோன்பு திறப்போம், பழங்களை வச்சு நோன்பு திறப்போம். யாருக்கு எப்படி தேவை இருக்குதோ அந்த நேரத்தில் பசி எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உணவை எடுத்துக்கிட்டு நம்ம நோன்பு திறக்கிறது. நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவை சுவைச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ தேவைப்படுதுன்னு தெரியும். அந்த அளவுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறது. தண்ணி குடித்ததுக்கப்புறம் தொழுதுட்டு பிறகு பசி இருக்கும். அந்த நேரத்தில் எவ்வளோ பசி இருக்குதோ அவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி உணவு வந்துட்டு கொஞ்சம் எளிமையான உணவு எடுத்துக்கிறது ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி அந்த பசிக்கு தேவையான உணவு மட்டும் எடுத்துக்கிறது தான் சிறந்தது. அப்போ தான் அந்த அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் முழுமையாக கிடைக்கும். இந்த பசிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அடுத்த வேலைகளில் நம்ம ஈடுபட ஆரம்பிச்சிடணும். தொழுகை, அடுத்த திஷாவுடைய தொழுகை, தராவியோடைய தொழுகை எல்லாம் தொழுவோம் இல்லையா, முடிஞ்ச அளவுக்கு அந்த பசிக்கு தேவையானதை இஷாவுடைய தொழுகைக்கு முன்னாடியே முடிச்சிடணும். இஷாவுடைய தொழுகைக்கு தராவி தொழுகைக்கு பின்னாடி நம்ம எந்த உணவையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எந்த உணவும் தேவையும் படாது. அதுக்கப்புறம் உடலுக்கு ஓய்வு தான் தேவைப்படும். அதுக்கு தகுந்த ஓய்வை, தூக்கத்தை நம்ம சரியான முறையில் அந்த நேரத்தில் தூக்கத்தை கொடுத்துட்டு அடுத்தது மறுபடியும் நம்ம உணவு எடுத்துக்க போகிறது சகரில் வந்துட்டு நம்ம ரிசர்வேஷன் பண்ணி வச்சுக்கக்கூடாது. இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம நோன்பு இருக்க போகிறோம், அதனால் நல்லா சாப்பிட்டு தேவையானதை சேர்த்து வச்சுக்க. அந்த ரிசர்வேஷன் வந்துட்டு நம்ம செஞ்சே வைக்கக்கூடாது. சகர்லேயும் வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது ஆரம்பத்தில் 1 நாள் 2 நாள் கொஞ்சம் சிரமமாக தெரியும். அதுக்கப்புறம் அந்த டைமிங் இதாகும்போது அது உடல் பழகும். அந்த நேரத்தில் வந்துட்டு அந்த நேரத்தில் சகரில் நம்ம சாப்பிடும்போது எவ்வளோ தேவையோ போதுங்கிற உணர்வு வரும். அதாவது நம்ம உணவை சுவைச்சு சாப்பிடும்போது போதுங்கிற உணர்வு வரும். அந்த நேரத்தில் நிறுத்திக்கணும். அதே மாதிரி தண்ணியும் அந்த நேரத்தில் தாகம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த தண்ணீரை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்த வேலைகளில் நம்ம ஈடுபடலாம். அதே போல் இந்த உணவு தான் எடுக்கணுமா, அந்த உணவு தான் எடுக்கணுமா, வெறும் பழங்கள் தான் எடுக்கணுமா, அந்த மாதிரியெல்லாம் கிடையாது.
நமக்கு தேவையான உணவு நம்ம எடுத்துக்கலாம், நம்மளுக்கு பிடிச்சமான உணவு எடுத்துக்கலாம். ஆனால் அந்த உணவு ஆரோக்கியமான உணவான்னு மட்டும் நம்ம கருத்தில் வச்சுக்கணும். அந்த உணவு ஆரோக்கியமான உணவு அப்படின்னா தாராளமாக அந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். கறி எடுத்துக்கலாமா, ஆட்டுக்கறி எடுத்துக்கலாமா, கோழிக்கறி எடுத்துக்கலாமா, தாராளமாக நம்ம அசைவ உணவுகளையும் எடுத்துக்கலாம். அதையும் தேவையான அளவு, அதான் நம்மளுடைய உடலுடைய தேவை எவ்வளோன்னு பார்த்துட்டு நம்மளுடைய பசியுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி உணவுகள் தாராளமாக எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த பேக்கடு ஃபுட்டு அந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி நோன்பு திறக்கிற நேரத்தில் வந்துட்டு இந்த பேக்கடு ஃபுட்டு, டின்டு ஃபுட்டு இதெல்லாமே கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இந்த கலர் எசன்ஸ் போட்ட குளிர்பானங்கள், அதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் அறவே குடிக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்துட்டு இந்த கலர் அதிகமாக கலர் சேர்த்துன நிறமூட்டின விஷயங்களை வந்துட்டு தவிர்த்துக்கிறது நல்லது. நம்ம சகருக்கு பிறகு நம்மளுடைய தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுடைய இயல்பான நம்மளுடைய வேலைகளில், நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன தேவைகள் இருக்கோ அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நடுவில் நம்மளுக்கு உடல் ஓய்வு கேட்டுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் நம்ம ஓய்வு கொடுத்து தான் ஆகணும். உடல் வந்துட்டு ஓய்வு கேட்குது அப்படின்னா தன்னுக்குள்ளே ஏதோ மாற்றங்களை செய்ய போகுதுன்னு அர்த்தம். தன்னுடைய உடலில் சில மாற்றங்களை, சில கழிவுகள் நீக்கிற வேலைகளை செய்ய போகுதுன்னு அர்த்தம். அதனால் உடல் நம்மளுக்கு ஓய்வு கேட்கும்போது தாராளமாக நமக்கு அதுக்கு தேவையான ஓய்வு நம்ம கொடுக்கலாம். ஆனால் ஓய்விலேயே இருக்கிறது வந்துட்டு அது சரியான விஷயம் இல்லை. நான் நோன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு நம்மளே நினச்சிக்கிட்டு மனதளவில் நம்ம பலகீனமாகிட்டு நான் நோன்பு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஓய்விலேயே இருக்கிறது வந்து சரியில்லை. நம்மளுடைய வேலைகளில் நம்ம ஈடுபட்டிருக்கும் போது உடல் நம்மளுக்கே தெரியும் உடல் ஓய்வு கேட்குறது, அந்த நேரத்தில் நம்ம சரியான முறையில் ஓய்வு கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சரியான முறையில், இதுதான் நம்ம ஓரளவுக்கு சரியான முறையில் நோன்பு வைக்கிற விஷயங்களில். இன்னும் பக்குவமாக நோன்பு வைக்கிற விஷயங்களும் இருக்குது. இன்றைக்கி சாதாரணமாக நம்ம வாழக்கூடிய மக்கள் நம்ம ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு, நோன்பு மூலிமா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான முறைகளில் நம்ம நோன்பு வச்சா நமக்கு நோன்பு மூலிமா நமக்கு கிடைக்க வேண்டிய ஆரோக்கியமும் நம்மளுக்கு நல்லபடியாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த விஷயங்களை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணிட்டு, ஏன்னா நம்ம எப்படியும் நோன்பு வைக்கிறது தான், அது இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அதை கொண்டு நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளும் கிடைச்சிடும், அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஆரோக்கியமும் கிடைக்கும். நீங்கள் சரியாக இந்த விஷயங்களை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே ஒரு 10 நோன்பு வைக்கும் போதே நல்ல மாற்றங்கள் தெரியும். உடல் எடையில் மாற்றம் தெரியும், உடல் ஆரோக்கியத்தில் மாற்றம் தெரியும். பல நோய்கள், குறிப்பிட்டு இந்த நோய் அந்த நோய் நம்ம சொல்கிறத விட பல நோய்கள் இதை கொண்டு நம்மளுக்கு அதில் குணமாகிறதுல மாற்றங்கள் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம சரியான முறையில் இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இதனோட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இதை பற்றின ஏதாவது தகவல் உங்களுக்கு வேணும், இதை பற்றின இன்னும் கொஞ்சம் ஏதாவது தெளிவு வேணும், ஆலோசனை வேணும்னா கண்டிப்பாக என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லா நோம்பையும் சரியான முறையில் வச்சு அதை கொண்டு கிடைக்க வேண்டிய நன்மைகளையும் ஆரோக்கியத்தையும் நம்மளுக்கு முழுசாக கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன்.